ஹலோ நண்பா, நம்ம தளபதி விஜய் அவர்கள் கரூரில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு வந்து 20 லட்ச ரூபா தரேன்னு வந்து சொல்லியிருந்தார். அதை வந்து இன்னும் வந்து தரல. அவர் வந்து விளம்பரமாக தான் சொல்லியிருக்காரு. அவர் வந்து இன்னும் தரவே இல்லை, பொய் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நிறையா வந்து பரவிட்டு வருது. டிஎம்கே சைட்லேருந்து வேணும் அதை வந்து வேணும் திட்டமிட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. பட் அது உண்மை கிடையாது. பேங்க் டிரான்சாக்ஷன் மூலமாக எல்லாரோட அக்கௌண்ட்டுக்கும் வந்து 20 லட்ச ரூபா வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக வந்து வழங்கியிருக்காங்க. அதுதான் உண்மையான விஷயம். வேணும்னே ஆன்லைனில் வந்து ஃபேக்காக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம தளபதி விஜய் அவர்களும் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நான் இன்றைக்கி தர மாதிரி சொல்லியிருந்தேன், இது இன்றைக்கி வந்து தந்தாச்சு அப்படின்னு வந்து ஒன்று சொல்லியிருக்காரு. இது வந்து அவங்களுக்கு எந்த விதத்துலையுமே இந்த லாஸை வந்து ஈடுகட்ட போகிறதில்ல. பட் ஒரு நம்பிக்கையாக உங்க கூட ஒரு நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இது கொடுக்குறது தான். இது ஏதோ இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக செழிப்பாக தான் போகுது, அதுக்காக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தினர் கூட வந்து தளபதி ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ண போகிறாரு. அவங்களுக்கு தேவையானது எல்லாமே தளபதி விஜய் அவர்கள் கூட இருந்து கடைசி வரைக்கும் பண்ண போகிறாருன்றது தான் உண்மை. ஃபேக்காக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறது வந்து ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. அதான் சொல்லிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ காய்ஸ்.